இனிமையான குழந்தைகளே, பிராமணர்களாகிய நீங்கள்தான் ஞானம் நிறைந்தவர்கள். எந்தளவிற்கு ஆன்மீக சேவை செய்து கொண்டே இருப்பீர்களோ அந்தளவிற்கு மற்ற அனைத்து விஷங்களிலிருந்தும் தானாகவே மனம் விடுபட்டுக் கொண்டே செல்லும். விஞ்ஞானம் என்றால் ஆத்ம அபிமானியாக ஆவதாகும். நினைவு யாத்திரையில் இருப்பது மற்றும் ஞானம் என்றால் சிருஷ்டி சக்கரத்தை தெரிந்து கொள்வதாகும். எல்லையற்ற தந்தை தர்மத்தின் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாக்கியுள்ளார். ஞானக்கடல் ஒருவரே ஆவார். தந்தை எதுவரை வரவில்லையோ அதுவரை யாருக்கும் சத்கதி ஏற்படுவதில்லை. இங்கிருந்து என்ன சம்ஸ்காரங்களை எடுத்துச் செல்வார்களோ அங்கு சென்று அவை அனைத்தையும் உருவாக்க ஆரம்பித்து விடுவார்கள். வீடு வாசலையும் பராமரிக்க வேண்டும், இல்லையென்றால் குழந்தைகளை யார் பார்ப்பார்கள்? இங்கே வந்திருந்து கொள்ள முடியாது. தூய்மையாக ஆவதற்கான வழியை சொல்லவே பாபா வந்துள்ளார். என்னிடத்தில் எந்த தொழில் போன்ற விஷயங்களைப் பற்றி கேட்கக் கூடாது என்று சிவபாபா கூறுகின்றார். ஆத்மா மிகவும் வேகமானதாகவும் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி உள்நோக்குமுகமுடையவராக ஆகி என்னை நினைவு செய்யுங்கள். ஜபிக்கக்கூட தேவையில்லை. தேக அபிமானத்தில் இருக்கின்ற காரணத்தினால் தேகதாரி தந்தையையே நினைவு செய்கிறார்கள். பரலௌகீக தந்தை ஆத்ம அபிமானியாக இருக்கின்றார். ஓம் என்பதின் அர்த்தம் தனிப்பட்டது. ஓம் என்றால் ஆத்மா. பாபா அனைத்து வேதங்கள் சாஸ்திரங்களின் யதார்த்தமான அர்த்தத்தை அமர்ந்து கூறுகின்றார். நினைவின் மூலம்தான் பாவம் பஸ்பமாகும். ஞானம் மிகவும் சுலபமாகும். ஸ்ரீமத் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் சேவையை செய்ய வேண்டும். சிவனோடு சக்தியாக இணைந்து நீங்கள் மனதின் எண்ணம் மற்றும் விருத்தி மூலம் சுகம், சாந்தி, அன்பு, ஆனந்தத்தின் நறுமணத்தை பரப்புங்கள். சுகத்தை வழங்கும் வள்ளல் மூலம் சுகத்தின் பொக்கிஷத்தைப் பெறுவது இதுவே அவருடைய அன்பின் அடையாளம். சதா ஒருவருக்கொருவர் சகயோகி ஆகியிருங்கள். நல்லது.